என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடைசி நாட்களில் ஒரு திரள் கூட்டம் தரிசனங்களை குறித்து பேசுவதை நாம் பார்க்க முடியும். அதிலும் மிக முக்கியமாய் அவர்கள் பரலோகத்துக்கு போனதாகவும், இந்த பரிசுத்தவானை நான் பார்த்தேன், தாவீதை பார்த்தேன், மோசேயை பார்த்தேன், பவுல் அப்போஸ்தலனை பார்த்தேன், பேதுருவை பார்த்தேன் என்றெல்லாம் சொல்லி மெய்சிலிர்க்கத்தக்க காரியங்களை பேசுவதை நாம் பார்க்க முடியும். அதை கேட்கும் பொழுதே பல பேருக்கு அப்படியே புல்லரிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். சில பேர் அதை கேட்கும்போதே ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே, எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தாங்க ஆண்டவரே, என்னையும் பரலோகத்தை கொண்டு போங்க ஆண்டவர் என்றெல்லாம் சொல்லி பல பேருக்குள்ளே அப்படியே ஒரு ஆவியில் எழுச்சி ஏற்படுவது போல காணப்படும். அருமையான மகனே, அருமையான மகளே, இப்படி தாங்கள் பரலோகத்துக்கு போனதாய் இவர்கள் சொல்லுகிறார்களே, அது உண்மைதானா, அது சத்தியத்தின்படி சரிதானா என்று சொல்லி என்றைக்காவது ஒரு நாள் நீ நிதானித்து பார்த்தது உண்டா? கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிக்கையின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 34வது வசனத்தின் முதல் பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். தாவீது பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை கவனித்து பாருங்கள். பரிசுத்தவான்கள் மரித்தார்கள், அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். தானியேலின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பார்த்தால் இந்த ரகசியத்தை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் இளைப்பாறுதலில் தான் பிரவேசித்திருக்கிறார்களே தவிர பரலோகத்துக்குள் பிரவேசிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு சில கட்டுக்கதைக்காரர்கள் தங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம், தங்கள் மனசில் பட்டதெல்லாம் அப்படியே தரிசனம் சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறதையும், வேதத்தை வாசிக்காத ஜனங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதையும், ஏன் வேதத்தை வாசித்தாலும் வேதத்தை அதிகமாய் நேசிப்பதை விட இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை சொல்லுகிறவர்களை தான் அவர்கள் அதிகமாய் நேசிக்கிறதினால் சத்தியத்தையும் விட அந்த கட்டுக்கதைகளை தான் அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கி எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியத்தை பேசுகிறாங்க. நான் இவரை போய் பார்த்துட்டு வந்தேன், அவர் இந்த காரியங்களெல்லாம் எனக்கு சொன்னார், கடைசி நாட்கள் நடைபெற போகிற காரியங்களெல்லாம் சொன்னார். பாருங்கள், அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் வரம் பெற்ற ஊழியக்காரனாக காணப்படுறான். அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரனாய் ஜனங்களுடைய பார்வையில் காணப்படுகிறான். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், அவர்களை கர்த்தர் அழைக்கவும் இல்லை, தெரிந்து கொள்ளவும் இல்லை, கர்த்தர் அவர்களை அனுப்பவும் இல்லை, மாறாக அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் காணப்படுகிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இத்தனை நாள் வரையிலும் கட்டு கதைகளுக்கு உன் செவிகளை நீ சாய்த்து கொண்டிருப்பாய் என்று சொன்னால் இன்றைக்கு சத்தியத்துக்கு நேராய் திரும்பி என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.